அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அப்ளிகேஷன் எப்படி ஆன்லைனில் போடலாம் அப்படின்னு இருப்பாங்களா? அதுக்கான லிங்க் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த பின்னாடி மறுபடியும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டரா அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை நான் ஃப்ரெஷ் அப்படின்னா பக்கத்தில் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் நவ் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா அது அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் அப்படின்னா நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண தேவையில்லை. அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் படித்தேன் அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண தேவையில்லை. வேறு ஸ்டேட்டில் வந்து படித்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும். இதை படித்து பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த பின்னாடி மொபைல் நம்பர் வந்து கேட்கும். இங்கே வந்து மொபைல் நம்பர் கொடுங்க. கீழே வந்து ரோபோட் அப்படின்றத கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் கொடுங்க. உங்களுக்கான ஓடிபி வந்து மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி இந்த பாக்ஸில் வந்து போடுங்க. போட்டுட்டு சப்மிட் கொடுங்க. உங்கள் ஓடிபி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து கேட்கும். அந்த இமெயில் அட்ரஸை வந்து டைப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து சப்மிட் கொடுங்க. ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்த ஓடிபியை மறுபடியும் அந்த பாக்ஸில் வந்து போடுங்க. போட்டுட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகே கொடுத்த பின்னாடி மறுபடியும் நம்மளுக்கு வந்து உள்ளே போகும். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 கோர்ஸ் இருக்கும். அதாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரி கோர்ஸும் அதுக்கப்புறம் பிடெக் கோர்ஸஸ் 2 கோர்ஸ் இருக்கும். நீங்கள் 2த்துக்குமே வந்து கவுன்சிலிங் போடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி போகலாம். அந்த கோர்ஸ் மேலே நீங்கள் கிளிக் பண்ணால் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகே அப்படின்றத கிளிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஊரில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து லைனாக வந்துட்டு 7 காலேஜ் 7 கோர்ஸ் 7 ஊரில் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடெக் கோர்ஸஸும் அதே மாதிரி தான். ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி இந்த மாதிரி இருக்கும். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஊரில் இருக்கும். அந்த 3 ஊர்லேயும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன இது வருதுங்க எம்பிசியா, பிசியா, எஸ்சி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரும் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து இன்ஷியலோட டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஃபஸ்ட் பாக்ஸில் உங்களோட நேம், நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஊரில் வந்து பிறந்தீங்க அதை வந்து டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டுக்காக நீங்கள் வந்து எந்த ப்ரூஃப் வைக்க போகிறீங்களோ அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆனா பெண்ணா அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்தியனா அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மதம் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய தாய்மொழி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர், ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல் பட்டதாரியா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா பேர் வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ஷியல் இருந்துச்சுன்னா இன்ஷியலை வந்து பக்கத்து பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து என்ன படிச்சிருக்காரு அப்படின்றத வந்து இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே வாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம். விவசாயி என்ன ஃபார்மர் அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன வேலை பண்ணுறாரு, கூலியா இல்லை விவசாயியா அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய பேரை வந்து கீழே வந்து டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஷியல் இருந்துச்சுன்னா இன்ஷியலை வந்து நீங்கள் வந்து பக்கத்து பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த பாக்ஸில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதே மாதிரி அம்மா வந்து என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றத கீழே வந்து டைப் பண்ணணும். அதே மாதிரி பக்கத்துலேயும் அந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் குடும்ப வருமானம் வந்து எவ்வளவோ அப்படின்றத கீழே இருக்கிற பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டை பார்த்து இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கீழே வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வில்லேஜா, டவுனா, இல்லைனா வந்து சிட்டியா அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வில்லேஜ், செகண்ட் வந்துட்டு டவுன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது வந்து அர்பன்னா சிட்டி அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து டோர் நம்பரோடு வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்ட்டு, உங்களுடைய தாலுக்கா, அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுடைய பின்கோடை வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் வந்து கேட்கும். அப்பாவுடைய மொபைல் நம்பர் இல்லை அம்மா மொபைல் நம்பர், ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து
கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள் மொபைல் நம்பர் வந்து மறுபடியும் கேட்கும், அது வந்து எதுவும் கொடுக்காதீங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து +2ல் வந்து எந்த போர்டு படிச்சிங்க, நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டா இல்லை வந்து சிபிஎஸ்சியா அப்படின்றத கேட்கும். நீங்கள் வந்து எதுவோ அது வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே நீங்கள் வந்துட்டு +2ல் வந்துட்டு எப்போ படிச்சிங்க, +2 வந்து எப்போ முடிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும், எந்த வருஷம் முடிச்சிங்க அப்படின்றத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான மார்க் ஷீட் வந்து நீங்கள் வந்து கீழே அப்லோட் பண்ணணும். கீழே பாருங்கள் அப்லோடு டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து +1 எப்போ படிச்சிங்க, எந்த வருஷம் படிச்சிங்க அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே உங்களுடைய +2 டிசியை வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுடைய 12th ரோல் நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டில் வந்துட்டு எவ்வளோ மார்க் வாங்கினீங்க அப்படின்றத நீங்கள் வந்து டைப் பண்ணணும். இன்டர்னல் மார்க் எவ்வளோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எவ்வளோ வாங்கினீங்க அப்படின்னு டோட்டலாக பண்ணி போடுங்க. அது வந்து டோட்டல் வந்து கீழே காமிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் கீழே எந்த போர்டு படிச்சிங்க அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ வாட்டி அட்டெம்ப்ட்டில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னா ஃபஸ்ட் ஆப்ஷனும், இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்னா செகண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கிற ஏஎம்எஸ் நம்பரை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் வந்து எந்தெந்த வருஷம் நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணணும், எந்த ஸ்கூல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஊரில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டா அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடணும். நீங்கள் வந்து +2 எந்த வருஷம் முடித்தேன் அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா 6லேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல் தான் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பாக்ஸில் டைப் பண்ணிட்டு மேலே இருக்கிற பாக்ஸை வந்து டிக் கொடுத்துட்டிங்கனாலே அந்த மீதி இருக்கிற எல்லா பாக்ஸும் வந்து ஃபில் ஆகிடும். அது வந்து எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு போகும். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனா, இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனா, இல்லை வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் இதில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக் கொடுங்க. அப்படி இல்லைன்னா அதை விட்டுட்டு கீழே வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும், அதில் வந்து டிக் கொடுத்துருங்க. ஐ அக்ரி அப்படின்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த பிளேஸில் இருக்கீங்க அப்படின்றத இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் அப்படின்னு இருக்கும். அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் கொடுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறத வந்து அங்கே நேம் காமிக்கும், அது வந்து வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுங்க. ப்ரிவியூ கொடுத்த பின்னாடி தான் இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து காமிக்கும். பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1400 ரூபாய் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். கீழே வந்து பாரத் QR கோடுன்னு அப்படின்னு இருக்கும், அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரும் உங்களுடைய இமெயில் அட்ரஸும் இந்த இடத்துல வந்து கீழே டைப் பண்ணிவிட்டு பே நோ அப்படின்றத ஆப்ஷனை வந்து கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்து அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். நீங்கள் வந்து பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து வரும். உங்களுடைய அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வரும். அப்படி வந்த உடனே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களை அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வரும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ். நீங்கள் வந்து 2 கோர்ஸுக்குமே வந்து போட்டுக்கலாம். வந்து பேச்சுலர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி கோர்ஸுக்கும் வெட்டினரி கோர்ஸுக்கும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடெக் கோர்சஸ் ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி இந்த மாதிரி கோர்ஸஸ்க்கும் நீங்கள் வந்து ஒரே அப்ளிகேஷனில்